சென்னை மீண்டும் புது பொலிவு அடைஞ்சுக்கிட்டு வருது. ஆனா வட சென்னையோட மக்கள் தொகை, இடப்பற்றாக்குறை, மக்கள் நெரிசல், போக்குவரத்து நெரிசல், இந்த பகுதி மக்கள் கிட்ட இருந்து வந்த கோரிக்கைகள், இதையெல்லாம் மனசுல வச்சு இதுக்காகவே தீட்டப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு திட்டம் தான் வட சென்னை வளர்ச்சி திட்டம். வட சென்னை பகுதிகளான திருவொற்றியூர், மாதவரம், பெரம்பூர், ஆர்கே நகர், ராயபுரம், துறைமுகம், திருவிக நகர், வில்லிவாக்கம், எழும்பூர் மற்றும் கொளத்தூர் ஆகிய 10 சட்டமன்ற தொகுதிகளை மேம்படுத்தும் விதமாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த வட சென்னை வளர்ச்சி திட்டம். வட சென்னையில் சாலையோரம் வசிக்கின்ற மக்களுக்காகவும், பொருளாதாரத்தில் நலிவுற்று இருக்கின்ற மக்களுக்காகவும், அவர்களுக்கு நிரந்தர வாழ்வாதாரம் ஏற்படுத்தி தருகின்ற வகையிலும், அவர்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வசதி, சீரான கழிவுநீர் வசதி, தடையில்லா மின்சாரம், கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்புகள், போக்குவரத்து வசதிகள், சமூக உட்கட்டமைப்பு, விளையாட்டு, திறந்தவெளி மற்றும் பொழுதுபோக்கு வசதிகள் மற்றும் பாதுகாப்பு போன்ற பல்வேறு சிறப்பு திட்டங்களை கொண்டதுதான் இந்த வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் நோக்கமாகும். இதை கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் கடந்த 14/3/2024 அன்று சென்னை தங்க சாலையில் முதல் கட்டமாக 2097 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 87 புதிய திட்டப்பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டு அனைத்து பணிகளும் நடைபெற்று வருகின்றன. இத்திட்டமானது பல்வேறு துறைகளின் சார்பில் பணிகள் விரிவடைந்து தற்போது 6309 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 252 திட்டங்களாக அதிகரித்துள்ளது. இரண்டாவது கட்டமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் இன்று வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பல்வேறு துறைகளின் சார்பில் 1383 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 79 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்து மற்றும் 29 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தார்கள். குறிப்பாக சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் 421 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வால்டாக் சாலையில் 700 புதிய குடியிருப்புகள் மற்றும் ஸ்டான்லி மருத்துவமனை சாலையில் 776 புதிய குடியிருப்புகள், சமுதாய கூடங்கள், விளையாட்டு அரங்கங்கள், நூலகங்களை மேம்படுத்துதல், புதிய காவல் நிலையம் போன்ற 15 திட்டப்பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் 242 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்நோக்கு மையங்கள், மாநகராட்சி பள்ளிகளில் கூடுதல் வகுப்பறை கட்டடங்கள், பூங்காக்களை மேம்படுத்துதல், அனைத்து மின் மாற்றிகளை சுற்றி பார்வை மறைப்பான்கள் அமைத்தல் என 29 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும், பேருந்து நிலையங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டு மைதானங்கள், மறுவாழ்வு மையங்கள் என 45 திட்டப்பணிகள் தொடங்கியும் வைக்கப்பட்டுள்ளது. சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் சார்பில் 440 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் குழாய்கள் சீரமைத்தல் மற்றும் கழிவுநீர் உந்து நிலையங்களை மேம்படுத்தும் பணி என 13 திட்டப்பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தின் சார்பில் தடையில்லா மின்சாரம் வழங்க 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய துணை மின் நிலையம் மற்றும் 310 RMU மின் உபகரணங்கள் நிறுவும் பணி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டும் பணி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 77 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெரியார் நகர் அரசு மருத்துவமனைக்கு புதிய மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடும் திராவிட மாடல் அரசு உங்களுக்காக என்னாலும் உழைக்கும். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறேன். இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வடசென்னை வளர்ச்சி திட்டங்கள் சென்னையின் வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தத்தை திராவிட முன்னேற்ற கழகம் எழுதியிருக்கும் என்பதை பெருமையோடு சொல்ல விரும்புகிறேன். இப்படி எண்ணற்ற திட்டங்களை தந்து வட சென்னையை வாடா சென்னையாக மாற்ற பல்வேறு துறைகளின் சார்பில் முனைப்பான முன்னேற்ற திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் 1383 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 79 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்து 29 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.